மாட்டுக்கறியை தின்னக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேடையில் போய் பேட்டியும் கொடுக்குற, இன்னொரு மேடையில் போய் மாட்டுக்கறி தின்றா ஓடுறா ஒரு ஆரம்பம் ஓடுறா அப்படின்ற என்னங்கடா கொடுக்குறீங்க? உங்க டோனா எங்கள்கிட்ட கொடுக்குறீங்களா? தளபதியோட வெறியர்கள்டா. ஒன்று காசு ₹1 அவங்க யாருக்குமே ₹1 கொடுக்கலடா. தளபதி மனசுக்காண்டி, தளபதி எங்களோட உயிர்டா. இங்கே வச்சிருக்கோம் அந்த மனுஷனை. அந்த ஒரே காரணத்தாண்டா வந்தோம். இங்கே இருக்க எவனுமே எங்கள் உமால இன்னொருத்தவனை இலைக்குமே போய்க்கல. 2026 எங்கள் ஆளை கலங்கான வைக்கிறோம். உங்கள் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அடிக்கிறோம். இந்த தற்கூரி என்ன பேசியிருக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாட்டுக்கறி திங்காதன்னு சொல்லிட்டாரு ஒரு மாநாட்டில். அப்புறம் இன்னொரு மாநாட்டில் மாட்டுக்கறி தின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு தின்னுன்றாரு, ஒரு திங்காதன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த தற்கூரி பேசுது. இந்த தற்கூரிக்கு தான் நம்ம இப்போ பதில் சொல்ல போகிறோம். அடே தற்கூரி, அடே அணிலே, எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அணிலே நீ விளையாடு அணிலே, கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடு அணிலே, நடு ரோட்டில் நின்று விளையாடாத, லாரியோ பஸ்ஸோ வந்துச்சுன்னா அடிபட்டு செத்து போவா அணிலே அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ அதுக்கு அவங்க பாஷையிலேயும் நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கூரியே மாட்டுக்கறி எங்கள் அண்ணன் சாப்பிட வேண்டான்னு ஒன்றும் சொல்லலை. நீ மாட்டுக்கறி திங்காமல் போ. ஆதி காலத்தில் தமிழர்கள் வேட்டையாடி அந்த மாமிசத்தை அப்படியே சாப்பிட்டாங்க. மாமிசம் சாப்பிடும்போது அவங்க பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் மாட்டுக்கறி எடுத்துக்கோங்க, அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. மாட்டுக்கறியை சாப்பிட்டு ஜிம்முக்கு போ, 2 தண்டால் அடிச்சுட்டு உடம்ப நல்லா கட்டுமஸ்தாக வச்சுக்க. நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி எங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் இருந்து, அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் எங்களுக்கு அறிவுரை தான் கூறியிருக்காரு. உங்களை மாதிரியே ஒரு 4 படம் நடிச்சுட்டு உங்கள் விஜய் எந்த படத்தில் ஒரு மக்கள் கருத்தை சொல்லியிருக்காரு சொல்லு? அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, உங்கள் விஜய் நல்லா குடிங்க, ஏன்னா குடிச்சிட்டு 4 பேர்த்த அடிங்க, சீரட்டை அடிக்கணும், சீரட்டை எந்த ஸ்டைலில் தூக்கி போட்டு பிடிக்கணும் அப்படின்னு தான் உங்கள் தலைவர் தற்கூரி தலைவர்னே சொல்லலாம். அந்த தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அதை சொல்லலை. இலங்கைன்னு ஒரு நாடு இருக்குது, இலங்கையில் ஈழத்தமிழர்கள்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் நம்ம தமிழ் சொந்தங்கள் இருக்குடா. இந்த மாதிரி இலங்கையில் ஒரு போர் நடந்து, போரில் பிரபாகரன் சொல்லி ஒரு ஆள் இருந்தாங்க. அவர் தான் நம்ம தலைவர். அந்த தலைவரை எந்தெந்த முறையில் எத்தனை நாடுகள் சேர்ந்து கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கற்பித்த தலைவர் செந்தமிழன் சீமான். உங்கள் தலைவர் என்னத்தை கற்பிச்சாரு? மாமியாவுக்கு எப்படி சோப்பு போடணும், திரிசை இடுப்பை எப்படி பார்க்கணும், ஏன்னா சீரட்டை எப்படி அடிக்கணும், எந்த ஸ்டைலில் தண்ணி அடிக்கணும். அந்த தற்கொலைக்கு திரும்ப மீண்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் ஓட்டா மாறும் மட்டும் நினைக்காதீங்க, பகல் கனவு காணாதீங்க. ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் அப்படின்னு நினைக்கிறேன், அவருக்கு கூடாத கூட்டமாக விஜய்க்கு கூடிருச்சு சொல்லுங்கள். மதுரையில் ஒரு நடிகை வந்தாங்க, அந்த நடிகைக்கு கூடாத கூட்டமாக விஜய் கூட்டிருச்சு. ஒரே நாள் நைட்டில் இரவு முழுவதும் கூட்டிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எந்த நடிகர் வந்தாலும் சரி, சன்னி லியோன் வந்தால் கூட அது கூட்டம் கூடும்டா. சரியா? விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. ஆனால் விஜய் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு உண்மையிலே நான் அதான் கேட்குறேன், விஜய் சார், நீங்கள் இப்போ வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படின்னு தான் நாங்களும் கேட்குறோம். ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லா பேரும் முக்கால்வாசி 50% 15 to 16 வயசு பையங்க தான். நீங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் வராதீங்கன்றீங்க, ஆனால் அவங்க வரலன்னா உங்களுக்கு இந்த கூட்டமே வந்திருக்காது.